அடுத்த அறையில் அண்ணன் ஜெயராமன் கால் ஜோடுகளை கழற்றி தரையில் எறிந்துவிட்டு நாற்காலியை தடால் என்று பெரும் சத்தத்துடன் நகர்த்தி கொண்டு எழுந்திருப்பதை கேட்ட அவனுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. கதவை திறப்பதற்கு முன்னமே கணவனது கரங்களை ஓடி வந்து பிடித்து கொண்ட மைதிலி, அம்மாம், இப்பொழுது எங்கே கிளம்புகிறீர்கள் என்றாள் பீதியுடன். கணவன் முகத்திலே பிரதிபலித்த சினத்தை கண்டு அவளால் கவலைப்படாதிருக்க முடியவில்லை. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், சகிக்க முடியவில்லை. ஒரு நாளை போல் ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வருகிறது. பிறர் தூங்குவதை கூட கவனியாமல் இத்தனை நாழிகைக்கு மேல் குளிக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு அவன் குளிக்கிறதை பார்க்கிறேன் என்று பல்லை கடித்த சந்திரசேகரன் மனைவியின் கரங்களை வெறுப்புடன் உதறிவிட்டு அரைக்கதவை திறந்து விற்றென்று வெளியே சென்றான். சொன்னதை கேளுங்கள், வேண்டாம் என்று அடித்தொண்டையில் முணுமுணுத்த மைதிலி அவன் பின்னால் மானை போல் தொல்லிக் கொண்டு தொடர்ந்து ஓடினாள். தோளின் மீது டவலும் கையில் சோப்பு பெட்டியுமாக அறையை விட்டு வெளிப்பட்ட சகோதரன் முன்பு கோபாவேசமாக வந்து நின்றான் சந்திரசேகரன். 1 நாளா 2 நாளா தினமும் இதே கதை என்றால் யாரால் தான் சகிக்க முடியும்? இந்த வீட்டில் மற்றவர்கள் இருப்பது உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா என்ன என்றான் ஆத்திரம் பொங்கும் குரலில். ஜெயராமன் குரோதம் ததும்பும் கண்களால் சகோதரனை வெறித்து பார்த்தான். ஞாபகம் இருக்கிறது. உனது சகிப்புத்தன்மையை பரிசோதிக்கும்படி நான் செய்த குற்றம் என்னவோ என்று எகத்தாளமாக கேட்டான். குற்றமாம் குற்றம். அர்த்த ராத்திரி வரை ஊரை சுற்றிவிட்டு வந்ததோடு அல்லாமல் பிறர் தூங்க ஒட்டாது ரகளை செய்து கொண்டு கேள்வியை பார் என்று சின்னத்துடன் கத்தினான். ஊரை சுற்றுவதும் அர்த்த ராத்திரி வீடு திரும்புவதும் என் சொந்த விஷயம். அதை பற்றி சொல்ல நீ யார் என்று ஆத்திரமாக கத்திய ஜெயராமன் ஒரு அடி முன்னேறினான். சப்தத்தை கேட்டு விழித்து கொண்ட தர்மாம்பாள் தன் அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தாள். கிரிஜாவும் கோமதியும் வியப்புடன் அறையின் கதவின் பின் நின்று எட்டி பார்த்து கொண்டு நின்றனர். ஈஸ்வரன் எதுவும் கூறாமல் வராந்தாவின் கைப்பிடி மீது சாய்ந்த வண்ணம் பார்த்து கொண்டு நின்றான். வாயிற்படி மேல் சாய்ந்து கொண்டு நின்ற மைதிலியின் உடல் பயத்தில் நடுங்கியது. பேசாமல் வாருங்களேன் உள்ளே என்று தாழ்ந்த குரலில் கணவனை எச்சரித்தாள். நீ சும்மா இரு என்று அவளை பார்த்து ஒரு அதட்டல் போட்ட சந்திரசேகரன் ஆக்ரோஷத்துடன் சகோதரன் பக்கம் திரும்பி, அப்படி முறைத்தால் நான் பயந்து போய்விடப் போவதில்லை. தலையிடாமல் எத்தனை நாள் பார்த்து கொண்டிருக்கிறது? ஊர் சிரிக்கிறது உன் நடத்தையை கண்டு என்று கூறினான். என்ன சொன்ன? பல் உதிர்ந்துவிடும், ஜாக்கிரதை. என் கை பூ பறித்து கொண்டிருக்காது, ஞாபகம் இருக்கட்டும். வாயை மூடுடா நாயே. ஓஹோ, அவ்வளவுக்கு வந்து விட்டதா? அயோக்கிய ராஸ்கல் என்று வார்த்தைகளை சுட சுட இருவரும் பரிமாறிக்கொண்டார்கள். சண்டை உச்ச நிலையை அடைவதைக் கண்டு கதிகலங்கிய தர்மம்பாள் ஐயோ சந்துரு என்று கலவரத்துடன் அலறினாள். 2 எட்டில் பாய்ந்து முன்னால் வந்து நின்ற ஜெயராமன் ஆக்ரோஷத்துடன் ஓங்கி தம்பியின் முகவாயை நோக்கி ஒரு குத்து விட்டான். அம்மா, ஐயோ என்று அலறிய மைதிலி கரங்களை கண்களால் மறைத்து கொண்டு அறைக்குள் ஓடி மறைந்து கொண்டாள். கதவை பிடித்து நின்ற சியாமலாவுக்கு பயத்தில் உயிரே போய்விடும் போலிருந்தது. என்ன செய்தே என்று புலியைப் போல் ரோஷத்துடன் கர்ஜித்த சந்திரசேகரன் துள்ளி கொண்டு ஓடி வந்து அண்ணன் முகத்திலே ஆக்ரோஷத்துடன் ஓர் அறை விட்டான். அடுத்த கணம் சகோதரர்கள் இருவரும் கட்டி புரண்டனர். என்னடா என்று கனைத்த சந்திரசேகரன் விட்ட அறை முகத்தில் பலமாக தாக்கிவிடவே வேதனையினால் ஸ்மரணையை ஒரு வினாடி இழந்த ஜெயராமன் தன்னை சமாளித்து கொள்ள ஓர் அடி பின்னால் அடி எடுத்து வைத்தான். அடுத்த கணம் மாடிப்படிகள் மீது தலைகீழாக தடால் என்று வேகமாக உருண்டு தரை மீது போய் விழுந்தான். அந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்றான் சந்திரசேகரன். தன் நினைவின்றி தரையிலே கிடக்கும் அவனது நெற்றியிலும் வாயிலும் வழியும் ரத்தத்தை கண்டு ஐயோ சந்துரு, அவனை கொன்னுட்டியேடா என்று தர்மம்பாள் கதறிக்கொண்டு கீழே இறங்கி ஓடினாள். விம்மி அழுத வண்ணம் சியாமலாவும் அவளை தொடர்ந்து ஈஸ்வரனும் கீழே ஓடினார்கள். பற்கள் குத்தியதனால் உதட்டில் வழிந்து கொண்டிருந்த இரத்தத்தை கைக்குட்டையினால் துடைத்துவிட்டு மூர்ச்சித்திருந்த ஜெயராமனை கையில் தூக்கி கொண்டு நின்ற ஈஸ்வரனது கவனம் அது சமயம் மாடிப்படிகள் மீது சென்றது. ஒருவரும் கவனிக்கவில்லை. எனினும் பசுபதி ஐயர் அந்த காட்சியை பார்த்து கொண்டு மாடிப்படிகளில் நடுவிலே நின்று கொண்டிருந்தார். அப்பாடி என்று தர்மம்பாள் கிரீச்சிட்டு கத்தியதை கேட்டு யாவரும் திரும்பி பார்த்தனர். பசுபதி ஐயரின் கால்கள் தடுமாறின, கரங்கள் நடுங்கின. நான் இருக்கும் பொழுதே இவ்வளவும் நடக்கிறதா என்று மெல்லிய குரலில் கூறியபடி தடுமாறிய அவர் விழுந்து விடா வண்ணம் படியின் கைப்பிடியை பிடித்து கொண்டு நின்றார். மூச்சு விட தடுமாறிக்கொண்டு நின்ற பசுபதி ஐயரின் கால்கள் நிலை கொள்ள மறுத்து ஆடின.
கைப்பிடிச்சுவரை ஆதாரமாக பிடித்திருந்த அவரது கரங்கள் நழுவின. வரவிருந்த ஆபத்தை சற்றென்று உணர்ந்த ஈஸ்வரன் மட்டும் கண்ணிமைக்கும் பொழுதிலே ஸ்மரணையற்றிருந்த தமையனை உடலை கீழே கிடத்திவிட்டு 2 துள்ளலில் தந்தையை அணுகி அவரை தாங்கி கொண்டிராவிடில் அன்றிரவு இன்னொரு விபத்து நேர்ந்திருக்கும். பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு உடல் தளர்ந்து போய் இந்த பசுபதி ஐயர் ஸ்தம்பித்து போய் தம் நிலை இழந்து அதே மாடிப்படிகளின் மீது உருண்டு கீழே விழுந்திருப்பார். பழுதுபட்டிருந்த அவரது இருதயத்தின் அந்த பெரும் ஆபத்தை புத்திசாலித்தனமான ஈஸ்வரன் தடுத்து நிறுத்திவிட்டான். பச்சிளம் குழந்தையை வாரி எடுத்துக்கொள்வது போன்று பசுபதி ஐயரை தனது கரங்களில் தூக்கி கொண்ட அவன் மெல்ல நடந்து சென்று அவரது அறைக்குள் கொண்டு போய் படுக்கை மீது கிடத்தினான். பசுபதி ஐயர் ஒன்றுமே பேசவில்லை. என்றாலும் அவரது முகத்திலே பிரதிபலித்த துயரத்தின் சாயல் அவரது மனதில் அது சமயம் நடந்து கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டங்களுக்கு அத்தாட்சியாக விளங்கியது. அருகிலே அமர்ந்து கொண்டு அவர் முகத்தில் அரும்பி நின்ற வியர்வை துண்டினால் துடைத்து கொண்டிருந்த ஈஸ்வரன் கரம் அகஸ்மாஸ்தாக அவரது மார்பின் மீது பட்டது. தோலை கிழித்து கொண்டு ஈஸ்வரனது கைகளில் வந்து குத்திவிடும் போல் அவரது இதயம் படீர் படீர் என்று அடித்து கொண்டதை அவன் உணராதிருக்க முடியாது. அப்பா எப்படி இருக்கிறார் என்று இறைந்த குரலில் கலவரும் துக்கமும் தொனிக்க கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்த தர்மாம்பலை மகன் பேசவிடவில்லை. உஸ், சத்தம் போடாதியம்மா, அப்பா அதிர்ச்சியினால் கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறார் என்றான். டாக்டரை உடனே வரவழையேன். என்ன இது? போதுமடா ஈஸ்வரா, இன்னும் ஒன்றும் வேண்டாம் என்று தர்மாம்பாள் தொண்டையை அடைக்க கண்களில் வழிந்த கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு நின்றாள். பசுபதி ஐயரின் சோர்ந்த முகமும் நீல நிறமாகியிருந்த உதடுகளும் ஏனோ அவளுக்கு ஒருவித திகிலை உண்டு பண்ணின. நான் எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்கிறேன், நீ கவலைப்படாதே அம்மா, நீ போய் கொஞ்சம் ஜெயராமனை கவனி என்று தேர்தல் கூறிய ஈஸ்வரன் தாயாராங்கி அழுது இறைந்து பேசியும் நோயாளியை தொந்தரவு செய்யாதிருக்க அவளை வெளியே அனுப்பி கதவை தாழிட்டான். படீரென்று கதவை தாழிட்டு கொண்டு உள்ளே வந்த கணவனது முகத்தை விளக்கொலியில் ஒரு தடவை கவனித்தாள் மைத்திலி. பொங்கி எழுந்து சினம் சிறிதும் அடங்காது குரோதம் தாண்டவமாடிக்கொண்டிருந்த அவனது முகத்தை அன்றிரவு அவளுக்கு இன்னொரு தடவை உற்று பார்க்க கூட பயமாக இருந்தது. கட்டிலின் மீது வந்து உட்கார்ந்த சந்திரசேகரன் பெருமூச்சு விட்டு கொண்டு படுக்கையில் சாய்ந்து கொண்டான். ஒன்றுமே பேசாது அவன் சிறிது நேரம் வாளா இருப்பதைக் கண்ட அவள் அச்சத்தை விட்டு தைரியமாக, என் பேச்சை கேட்காதனால் என்னதெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா என்று ஆரம்பித்தாள். படுக்கையிலிருந்து சடக்கென்று எழுந்த சந்திரசேகரன் ஆத்திரமான குரலில் என்ன நடந்தது என்று பற்களை கடித்தான். முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்ட மைத்திலி, என்ன நடந்தது? பெரியவர் மண்டை பிளந்து மூர்ச்சையாகி கிடக்கிறார். அவருக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டால் பழி நம்மேல்தான் விழும். அப்பா வேறு இந்த சண்டையை கண்ணாலே பார்த்து விட்டார். இத்தனை நாள் அவர் கொண்டிருந்த நல்லெண்ணத்தை ஒரு நிமிஷத்தில் நாசமாக்கி ஆயிற்று என்று கூறி முடிப்பதற்குள், அண்ணன் செத்து ஒழியட்டும், அக்கறை இல்லை. அப்பா என் மேல் என்ன அபிப்பிராயம் கொண்டாலும் கொள்ளட்டும், எனக்கு ஒருவரை பற்றியும் அக்கறை இல்லை என்று பல்லை நரநரவென்று கடித்தான். மைத்திலி விட்டு கொடுக்காமல், உங்களுக்கு ஆனாலும் இத்தனை கோபம் ஆகாது பதிலுக்கு என்றாள். அவ்வளவுதான். துள்ளி கீழே குதித்த சந்திரசேகரன், வாயை மூடுடி, போதும் உன் உபதேசம் என்று கர்ஜித்தான். திடுக்கிட்டு நிமிர்ந்த மைத்திலியின் நெஞ்சம் திக் திக்கென்று அடித்து கொண்டது. பயத்தில் அவள் வாய் உலர்ந்து வார்த்தைகள் தொண்டையிலேயே தங்கிவிட்டன. அன்பு கனல் மிதக்கும் கண்களுடன் ஆசையாக தன் முகத்தை உற்று நோக்கும் கணவனா தன் எதிரில் நிற்பவன் என்று திகைத்து போனாள். கொலைகாரனைப் போன்று சினம் பொங்க வெறுப்புடன் தன்னை வெறித்து நோக்கிய சந்திரசேகரனின் முகத்தை பார்க்க சகிக்காது உடனே தலையை குனிந்து கொண்டாள். அவள் உள்ளத்தினின்றும் பீரிட்டு கொண்டு எழுந்த விம்மல் விழிக்கடையில் கண்ணீர் பெருக்காக மாறி கன்னங்களின் மீது வழிந்தோடியது. படுக்கை மீது தொப்பென்று மீண்டும் போய் படுத்து கொண்ட சந்திரசேகரன் மௌனமானான். கண்களை இறுக மூடிக்கொண்டு முகத்தை சுவரின் பக்கம் திருப்பிக் கொண்டு அவன் படுத்திருந்தாலும் மைத்திலிக்கு அவன் அருகில் செல்லவே அன்று மிகவும் பயமாக இருந்தது. வெடித்து கொண்டு எழுந்த எரிமலை அனல் பிழம்பை அள்ளி வீசிக்கொண்டிருந்தது. தானாக அடங்கும் வரை அதை யாருதான் சாந்தப்படுத்த முடியும்? பொறுமையின் அவதாரமாக இருந்த சந்திரசேகரன் ருத்ரமூர்த்தியாக அன்றிரவு மாறிவிட்டான். அவனது மாறுதலுக்கு காரணம் தனது அன்றாட போதனைகள்தாம் என்பதை மைத்திலி அது சமயம் உணர்ந்தாள். உணர்ந்து என்ன பயன்? வெள்ளம் தலைக்கு மிஞ்சிவிட்டது. மைத்திலியின் கடைக்கண் நோக்கிற்கும் மென்மையான கரங்களின் ஸ்பரிசத்திற்கும் தளராத சந்திரசேகரின் மனம்
அன்று வெறுப்பினால் அவள்பால் கூட கடினமாக மாறிவிட்டிருந்தது. உட்கார்ந்த இடத்தினின்று எழுந்திருக்காத மைத்திலி அன்று இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. தந்தையை அசுவாசப்படுத்திவிட்டு அவசரமாக கீழே ஓடி வந்தான் ஈஸ்வரன். ஹாலில் தரை மீது விரித்திருந்த படுக்கையில் ஸ்மரணை தப்பி கிடந்த ஜெயராமனுக்கு டாக்டர் சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். ஒன்றுமில்லை, அதிர்ச்சியினால் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது, கவலைப்படாதீர்கள், ஈஸ்வரனிடம் புன்னகையுடன் கூறிய டாக்டர், எங்கே ரெடியாயிற்றா என்று உரத்த குரலில் பின்கட்டை நோக்கி கூவினார். இதோ வந்துவிட்டேன் என்று இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு இனிமையாக ஒலித்த குரலை கேட்டு ஈஸ்வரன் சிறிது பிரமிப்புடன் திரும்பி பார்த்தான். அகன்ற வாயுடைய பாத்திரம் ஒன்றில் ஆவி பொங்கும் வெந்நீருடன் அங்கே வந்து கொண்டிருந்த தேவகியை ஆச்சரியத்துடன் அவன் உற்று நோக்கினான். சகோதரர்களுக்குள் நடந்த அந்த சண்டையின் முடிவு எல்லோரையும் ஒரேடியாக கதிகலங்க செய்து விட்டிருந்தது. என்ன செய்வது என்று அறியாது குழப்பத்துடன் யாவரும் தடுமாறிக்கொண்டிருந்த அந்த நிலையில் தேவகியின் முகத்திலே ததும்பி நின்ற அந்த அமைதி அவனுக்கு எல்லையில்லாத வியப்பைத்தான் உண்டு பண்ணியது. சின்னஞ்சிறு பெண் அவ்வளவு ஆர்ப்பாட்டத்தின் நடுவிலேயும் தனது சாந்தத்தை இழக்கவில்லை. மலர்ந்த முகத்துடன் நிதானமாக டாக்டருக்கு உதவி செய்ய வெந்நீருடன் வந்த அந்த அழகு ஒன்றே பார்க்க கண்கொள்ளா காட்சியாக ஈஸ்வரனுக்கு தோன்றியது. என்ன ஆச்சரியம் என்று தனக்குள்ளே ஒரு முறை கூறிக்கொண்டான். அன்று இரவு மிதிலா விலாசத்தில் ஒருவருமே தூங்கவில்லை. கோபம் தனியாத சந்திரசேகரன் படுக்கையில் இப்படியும் அப்படியும் புரண்டு படுத்து கொண்டிருந்தான். கோமதி அம்மாளுக்கும் கிரிஜாவிற்கும் என்ன செய்வதென்று ஒன்றும் விளங்கவில்லையாதலால் கூண்டில் சென்று அடைந்து கொள்ளும் கோழிகளைப் போல தங்கள் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டனர். இரவு வெகு நேரம் வரை பித்தம் பிடித்தவர்கள் போல் தாயும் மகளும் தூங்கவே இல்லை. தர்மாம்பாள் மூக்கும் முகமும் வீங்கும் வரை அழுது கொண்டே இருந்தாள். எத்தனை சமாதானம் செய்தும் தாயின் சோகத்தை ஈஸ்வரனால் தணிக்கவே முடியவில்லை. ஜெயராமன் அருகில் சற்று தூரத்தில் வெறும் தரை மீது படுத்துக்கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்த சியாமலாவும் தூங்கவே இல்லை. மாமாவை கவனித்துவிட்டு அழும் ஜெயராமனின் குழந்தையை சமாதானப்படுத்திவிட்டு அதே மூச்சில் தர்மாம்பாளின் ஏவலுக்கும் அடிபணிந்து ஓடி ஓடி வேலை செய்த தேவகி களைப்பு மேலோங்கியவளாய் முடிவில் சமையலறை ஜன்னல் மீது சாய்ந்து கொண்டாள். இரவு கழிந்ததே தெரியாது. கீழ்வானத்தில் அருணன் செவ்வொளியை பரப்பிக்கொண்டு பூத்தொழுவதைக் கண்ட அவளுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. ஜெயராமனை கவனித்த கையுடன் பசுபதி ஐயரின் உடலை பரிசோதித்த டாக்டர் தூங்குவதற்காக அவருக்கு மருந்தொன்றை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார். ஆனால் அந்த தூக்க மருந்திற்கு ஒருவித குணமும் இருக்கவில்லை. கண்களை மூடிக்கொண்டு தூங்கும் பாவனையில் நித்திரையின்றி இரவு முழுவதும் அசையாது படுத்திருந்தார் பசுபதி ஐயர். மறுநாள் பொழுது விடிந்ததும் விடியாததுமாக பூனையைப் போல் கீழே இறங்கிச் சென்று ஒருவர் முகத்திலும் விழிக்க விருப்பமின்றி மைத்திலி அவசரமாக ஸ்நானம் செய்துவிட்டு வேற்றுடை தரித்து கொண்டு தனது அறைக்குள் விரைந்து சென்றாள். படுக்கையிலிருந்து எழுந்த சந்திரசேகரன் முகத்தை கூட அலம்பிக் கொள்ளவில்லை. அவசரமாக பெட்டியில் தனது உடைகளை அடுக்கிக் கொண்டிருந்த அவன் எங்கேயோ புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டாள் மைத்திலி. சீக்கிரம் பல் தேய்த்து விட்டு வந்தால் நான் போய் காஃபியை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்ற ரணமான ஸ்வரத்தில் கூறினாள் அவள். காப்பி கிப்பி ஒன்றும் எனக்கு வேண்டாம், சீக்கிரம் நீயும் புறப்படு. நான் காலை வண்டிக்கு மெட்ராஸ் போகிறேன். இங்கே அரை கணம் கூட இருக்க எனக்கு பிடிக்கவில்லை என்றான். அவன் அவளை பாராது. அப்பாவுக்கு ராத்திரியை பிடித்த உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கிறது. கல்யாணத்திற்கு சில நாட்கள் கூட இல்லை. இப்பொழுது நாம் இங்கிருந்து சென்னைக்கு போனால் நன்றாக இருக்குமா? உங்களுக்கு ஏன் இந்த பிடிவாதம் என்று துக்கும் தொண்டையை அடைக்க கொஞ்சம் குரலில் கேட்டாள் மைத்திலி. புறப்படு என்றால் புறப்பட வேண்டியது உன் கடமை. எனக்கு யாரை பற்றியும் இப்பொழுது அக்கறை இல்லை. இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். நாம் இல்லாமலேயே இந்த கல்யாணம் நடக்கட்டும், பார்க்கலாம். நீ வாயை மூடிக்கொண்டு ஊருக்கு கிளம்பியாக வேண்டும், தெரிந்ததா என்று எரிச்சலுடன் உத்தரவிட்ட சந்திரசேகரன் தடால் என்று ஆத்திரத்துடன் பெட்டியை மூடி பூட்டினான். சென்னையில் எங்கே போவதாக உத்தேசம் என்று மென்று விழுங்கினாள் மைத்திலி. என் சிநேகிதன் கோதண்டராமன் வீட்டிற்குத்தான். என்ன யோசனை? காரியம் சீக்கிரம் நடக்கட்டும். நான் போய் டாக்ஸியை அழைத்து கொண்டு வருகிறேன். ரயிலுக்கு அரை மணிதான் இருக்கிறது என்று சிடுசிடுத்த சந்திரசேகரன் மேலே அவள் கூறும் முன் மாடிப்படிகளில் இறங்கி வேகமாக வாயிலை நோக்கி சென்று விட்டான். கையை முகவாயில் வைத்துக்கொண்டு சோஃபாவின் மீது துக்கமே உருவாக சாய்ந்து கொண்டிருந்த தர்மாம்பாள் தன் முன்னால் தயக்கத்துடன் வந்து நின்ற இளைய நாட்டு பெண்ணை ஏறெடுத்து பார்த்தாள். அம்மா,
அவர் காலை வண்டிக்கு மெட்ராஸுக்கு போக வேண்டும் என்கிறார். சொல்லிக் கொண்டு போக வந்தேன். திரும்பி வர 1 வாரம் ஆகும். நடந்த விஷயத்தில் அவர் மனம் ரொம்பவும் நொந்து போயிருக்கிறதனால் அவருக்கு யாரையும் பார்த்து பேச லஜ்ஜையாக இருக்கிறதாம். அதனால் என்று மேலே கூறாது நிறுத்தினாள். உதட்டை கடித்துக்கொண்டு தலையை கவிழ்த்து கொண்ட தர்மாம்பாள் பதில் ஒன்றுமே கூறவில்லை. சில வினாடிகள் சென்றன. மாமியாரிடமிருந்து எதுவும் பதில் வராததை கண்ட மைதிலி, உங்களிடம் சொல்லிவிட்டு போக வந்தேன் என்று இழுத்துவிட்டு தொண்டையை கனைத்து கொண்டாள். தர்மாம்பாள் சில நிமிஷங்கள் பொறுத்து பேசினாள். மாங்கல்ய பெண்டிற்காவது வந்து விடுவாய் அல்லவா என்று கேட்டாள் வறட்சி மிகுந்த குரலில். கட்டாயம் வந்து விடுவேன். முடியுமானால் அதுக்கு முந்தையே வர முயற்சி செய்கிறேன். மெட்ராஸில் தற்பொழுது 1 வாரம் மட்டும்தான் தங்குவதாக உத்தேசம் என்றாள் நாட்டுப்பெண். சரி, போகிற வீட்டின் விலாசத்தை தெரிவித்துட்டு போமா என்று உரைத்த தர்மாம்பாள் பெருமூச்செறிந்தாள். பக்கத்தில் இருந்த மேஜை மீது கிடந்த நோட்டு புத்தகத்திலிருந்து சடக்கென ஒரு காகிதத்தை கிழித்தாள் மைதிலி. அவசரமாக பென்சிலால் தாங்கள் செல்லவிருந்த வீட்டின் விலாசத்தை அதில் கிறுக்கிட்டு, அம்மா, இதோ எழுதியிருக்கிறேன். அந்த வீட்டில் டெலிஃபோன் கூட இருக்கிறது. போனதும் ட்ரங்காலில் உங்களுக்கு விஷயமும் தெரிவிக்கிறேன் என்று கூறிவிட்டு நின்றாள். சரி என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்த தர்மாம்பாள் மருமகளின் முகத்தை பார்க்க மனமில்லாது குனிந்து கொண்டிருந்தாள். போய்விட்டு வரேன் அம்மா என்று மாமியாரை நமஸ்கரித்து எழுந்த மைதிலி வேகமாக அறையை விட்டு வெளியே வந்தாள். இவ்வளவு பணிவான மொழிகளுக்கு பின்பும் தர்மாம்பாள் தன் மீது காட்டிய அசரத்தை அவளது மனதை உறுத்தி கொண்டிருந்தது. தவறு என்னவோ நடந்துவிட்டது. அதற்கு மைதிலியா பொறுப்பாளி? 2 பிள்ளைகளும் விவசாய சிறிதுமின்றி சண்டையிட்டுக் கொண்டனர். ஜெயராமன் மட்டும் சந்திரசேகரனை ஓங்கி முகத்தில் குத்தவில்லையா என்ன? தவறு முழுவதும் சந்திரசேகர் மீது இருப்பது போல் அல்லவா தர்மாம்பாள் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டிருக்கிறாள். பிள்ளைகள் செய்யும் தவறுகளுக்கு நாட்டு பெண்களிடம் ஏன் கோபப்பட வேண்டும்? இந்த மட்டில் சொல்லிக் கொண்டு போக வந்தாலே என்று சந்தோஷப்படாது கோபமல்லவா ஏற்படுகிறது என்று தனக்குள் எண்ணி தர்மாம்பாள் மீது வெகுண்ட மைதிலிக்கு கணவன் செய்த ஏற்பாடு ஒரு வழியில் நல்லது என்றே தோன்றியது. யாரோ இறந்து விட்டது போல் துக்கக்கலையுடன் முகத்தை தொங்கவிட்டு கொண்டு காட்சியளிக்கப் போகும் அந்த வீட்டு மனிதர்கள் ஒருவரையும் பாராமல் 4-5 நாட்களாவது நிம்மதியாக வெளியே இருக்கலாம் அல்லவா? ஆகவே அரை மணி நேரத்தில் நிம்மதியான மனத்துடன் சென்னைக்கு கணவனுடன் பிரயாணமானாள் அவள். ஜெயராமன் தேக நிலையை பற்றியோ அல்லது அவனுக்கு தான் இழைத்த தீங்குகளை பற்றியோ தந்தையின் உடல்நிலை பற்றியோ சிறிதும் பொருட்படுத்தாமல் திடீரென்று சென்னைக்கு புறப்பட்டு சென்ற சந்திரசேகரனின் துரோகமான நடத்தை ஈஸ்வரனது மனத்தை அறுத்து கொண்டே இருந்தது. ஏற்கனவே மனம் கலங்கி போயிருக்கும் பசுபதி ஐயருக்கு இந்த சங்கதி மேலும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடும் என்று எண்ணி ஈஸ்வரன் விஷயத்தை அவர் வரை எட்டவிடாமல் தடுத்து விட்டான். மகனின் எச்சரிக்கையின்படி தர்மாம்பாள் அதை பற்றி வாய் திறக்கவில்லை. வீட்டில் இருந்த மற்ற எல்லோரும் ஈஸ்வரனின் கடும் உத்தரவுக்கு இணங்கி அந்த சங்கதியை பற்றிய தங்கள் அபிப்பிராயங்களை தங்களுக்குள்ளேயே பொதித்து வைத்துக் கொண்டார்கள். சந்திரசேகரன் திடீரென்று புறப்பட்டு சென்றதனாலும் ஜெயராமன் மயக்கம் தெளியாது படுக்கையில் கிடந்ததனாலும் ஈஸ்வரனுக்கு மூச்சு விடக்கூட நேரமில்லாமல் பல அலுவல்கள் இருந்தன. தந்தையின் தேகநிலை எப்படி இருக்கிறதோ, அண்ணாவுக்கு மயக்கம் தெளிந்து விட்டதா என்ற கவலைகள் ஒருபுறம் வாட்ட, சந்திரசேகரனுக்கு பதிலாக அன்றைய ஆபீஸ் விவகாரங்களையும் ஈஸ்வரனே கவனிக்க நேர்ந்தது. அன்று அவன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது இருட்டி வெகு நேரமாகிவிட்டிருந்தது. வியர்வை படிந்த ஆடைகளை கழற்றி விட்டு அறையை விட்டு வெளியே வர திரும்பிய அவன் வாயிற்படி அருகில் தனக்காக கிரிஜா காத்து கொண்டு நிற்பதை கண்டான். அரைக்கதவின் மீது ஒயிலாக சாய்ந்து கொண்டு நின்ற அவள் அவன் எதுவும் கூறும் முன் தானாகவே பேச ஆரம்பித்தாள். இப்பொழுதுதான் ஆபீஸிலிருந்து வந்தீர்களா? ரொம்பவும் சோர்ந்து போயிருக்கிறீர்களே, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா என்று வினவிவிட்டு தொடர்ந்தாற்போல், உங்களுக்கு எத்தனை மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அதை நினைக்கும் பொழுதே எனக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது என்றாள் மெல்லிய குரலில். பதில் அளிக்காமல் ஈஸ்வரன் அறையில் முன்னும் பின்னுமாக உலாவினான். அவனது மௌனம் கிரிஜாவிற்கு சிறு தைரியத்தை அளித்தது. அப்பாவிற்கு உடம்பு சரிப்படவில்லை என்று தெரிந்தும் இவர்கள் இருவரும் இப்படி சண்டையிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். படித்த படிப்பையும் அந்தஸ்தையும் உதறிவிட்டு நடுத்தருவில் நின்று சண்டையிடுபவர்கள் போல் அவர்கள் பேசிய பேச்சும் போட்டுக்கொண்ட சண்டையும் ரொம்ப அருவருப்பாகத்தான் இருந்தன. ஆனாலும் சந்திரண்ணாவிற்கு இத்தனை ஆகாது. அன்றைக்கு உங்கள் அம்மாவை கூட அவர் அவமதித்து பேசினார். இன்று அப்பாவை கூட லட்சியம் செய்யாது புறப்பட்டு போய்விட்டார் ஊருக்கு.
இவர்கள் இருவருடனும் நாம் ஒரு நாளும் ஒற்றுமையாக வசிக்க முடியாது என்பதை முன்பே நான் அறிவேன். ஆனால் கல்யாணத்திற்கு முன்பு இந்த கலாட்டாவெல்லாம் செய்திருக்க வேண்டாம். அதையெல்லாம் நினைக்கும் போதுதான் எனக்கு உங்களை பற்றி பச்சாதாபம் ஏற்படுகிறது என்று முடித்தாள். தனது அருமை சகோதரர்கள் இருவரது குணத்தையும் ஈஸ்வரன் நன்கு அறிவான். அவர்கள் இருவரும் நோயுடன் வேதனைப்பட்டு கொண்டிருந்த அருமை தந்தைக்கு எத்தனை தீங்கு இழைத்திருக்கின்றனர் என்பதையும் அவன் நன்கு அறிந்திருந்தான். ஆனால் அந்த உண்மையை அவன் பிறர் வாயினின்றும் கேட்க விரும்பவில்லை. ஆகவே கிரிஜாவின் வார்த்தைகள் புண்பட்ட அவனது உள்ளத்திற்கு ஆறுதல் அளிப்பதற்கு பதில் அங்கே குடிகொண்டிருந்த துயரத்தையே அதிகப்படுத்தின. என் தாயார் அடக்கமற்றவள், சகோதரர்கள் இருவரும் சுத்த காட்டு மிராண்டிகள். அவர்கள் நடுவே பிறந்த நான் மட்டும் என்ன, நாகரிகமற்ற முரட்டு மனிதன்தான். உன் மென்மையான சுபாவத்திற்கு இந்த வீடு சிறிதளவும் லாய்க்கற்றது. வேண்டாம் உனக்கு இந்த கல்யாணம் என்று கூச்சலிட வேண்டும் போல ஆத்திரத்தில் துடித்தான். ஆனால் அதற்கு பதில் அவன் உதட்டிலிருந்து வந்த வார்த்தைகள் இதுதான். இவ்வளவுக்கு பிறகு அது வேறு நடக்கப் போகிறது என்று நினைத்தாயா? கல்யாணமா? ஏளனமான அந்த பதில் கிரிஜாவை குழப்பத்தில் ஆழ்த்தியது என்று சொல்ல தேவையில்லை. அன்று வியாழக்கிழமை காலை. மறுநாள் பொழுது விடிந்தால் வெள்ளிக்கிழமை. வரப்போகும் விவாகத்திற்கு ஒட்டி விசேஷ சடங்குகள் நடத்த இருந்த சுபதினம். நோயாளியை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்த டாக்டர் மிகவும் வியாகுலம் அடைந்தவராக தென்பட்டார். வைத்தியர் என்பதை விட அவரை பசுபதி ஐயரின் நண்பர் என்றேதான் கூற வேண்டும். பல வருடங்கள் அவர் பசுபதி ஐயருடன் நெருங்கி பழகியிருந்தவர். நண்பரின் உடல்நிலை அபாயமாகிவிட்டது என்ற உண்மையை உணர்ந்த அவர் கவலை கொண்டது இயற்கையே. அறையை விட்டு வெளியே வந்த அவரது முகத்தை கண்ணுற்ற தர்மாம்பாளுக்கு திக்கென்றிருந்தது. வெந்நீர் சொம்பை கையில் தாங்கிக் கொண்டு நின்ற தேவகியின் கரங்கள் பயத்தினால் நடுங்கின. அதை கீழே சட்டென்று வைத்துவிட்டு டாக்டரின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள். அவரது வாயினின்று வார்த்தைகள் எதுவும் வருமுன் கரை காணாத திகிலில் அவளது உள்ளம் பதறியது. ஆனால் டாக்டர் அவர்களிடம் எதுவுமே கூறவில்லை. ஆதரவுடன் ஈஸ்வரனது தோலை மெல்ல தொட்ட அவர் கண்களால் ஏதோ சமிகை செய்தார். பதில் கூறாமல் அவரை பின்தொடர்ந்து வராந்தாவின் மறுகோடியை அடைந்தான் ஈஸ்வரன். தர்மம்பாலும் தேவகியும் இடத்தை நின்று அசையாது அந்த திக்கையே பார்த்து கொண்டு கவலையுடன் நின்றனர். ஈஸ்வரன், நான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. உன் பொருட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். பசுபதி ஐயருக்கு உடல்நிலை மிக அபாயகரமாகிவிட்டது என்றார் சாந்தமாக டாக்டர். நெஞ்சிலே பொங்கி எழுந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டு, அப்படியென்றால் என்று வினவினான் ஈஸ்வரன். பசுபதி ஐயர் நம்மை விட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பிரிந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய சாயங்காலம் வரை நான் நம்பிக்கை இழக்காமல் இருந்தேன். ஆனால் இன்று காலை நோய் வேறு கோணத்தில் திரும்பியிருக்கிறது. இனி வைத்தியனால் ஆகக்கூடியது ஒன்றுமில்லை என்று பெருமூச்சுடன் நிறுத்தினார் டாக்டர். கைப்பிடிச்சுவர் அருகில் இருந்த தூணை ஆதாரமாக பிடித்துக்கொண்ட ஈஸ்வரன் துயரம் மேலோங்கினவனாக பிரம்மை பிடித்து நின்று விட்டான். ஈஸ்வரா, இது சமயம் நீ தைரியத்தை இழக்கக்கூடாது. எப்பொழுது பசுபதி ஐயர் நோயாளி என்று படுத்த படுக்கையாகிவிட்டாரோ அன்றையிலிருந்தே நாம் எதிர்பார்த்த விஷயம்தான் இது. ஒரு நாளைக்கு இல்லாவிடில் ஒரு நாளைக்கு இது நடக்க வேண்டியது. உன் தாயாருக்கும் மற்றவர்களுக்கும் தேறுதல் கூறுவதற்கு நீதான் இச்சமயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று ஆறுதல் கூறிய டாக்டர் ஈஸ்வரனது தோள் மீது தமது கரத்தை அன்புடன் வைத்துக் கொண்டார். இனி செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லையா என்று துக்கத்துடன் திணறியபடி கேட்டான் ஈஸ்வரன். உயிரை மீட்கும் மருந்து என்று உலகிலே ஒன்றும் இல்லை. முடிந்தவரை நம்மால் எல்லாம் செய்தாகிவிட்டது. உடலில் உள்ள முக்கிய உறுப்புகள் அளவுக்கு மீறி சோர்வடைந்து ஒவ்வொன்றாக வேலையை நிறுத்தி கொண்டிருக்கையில் நாம் என்னதான் செய்ய முடியும்? காலையில் இருக்கும் அவருடைய தேக நிலையை பார்த்தால் இன்னும் 48 மணி நேரம் கூட தாளாது போல இருக்கிறது. மனதை கலங்க விடாது தைரியமாக இரு. சுற்றத்தார்கள் எவரையேனும் வரவழைக்க வேண்டுமானாலும் இதுதான் உற்ற சமயம். சீக்கிரம் அழைத்து விடு. நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு மெல்ல நடந்து கீழே சென்றார் டாக்டர். வைத்தியரை வாயில் வரை கூட சென்று வழியனுப்பிவிட்டு மாடி அறை பக்கம் வந்த ஈஸ்வரனை எதிர்நோக்கி கொண்டு நின்ற தர்மாம்பாள், டாக்டர் என்ன சொன்னார்? உண்மையை சொல்லு. எனக்கு உடம்பை என்னவோ பண்ணுகிறதே என்று நெஞ்சம் தழுதழுக்க வினவியபடி அருகிலிருந்த சோபா ஒன்றின் மீது துப்பென உடலும் மனமும் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டாள். அப்பாவுக்கு உடம்பு அதிகமாகிவிட்டது. இன்றைய பொழுது முழுவதும் போனால்தான் நிச்சயமாக சொல்ல முடியும் என்கிறார் டாக்டர் என்று கூறிய தனையன் தாயின் சோகம் படிந்த முகத்தை காண சகிக்காது ஜன்னல் பக்கம் திரும்பினான். என்று அடிவயிற்றிலிருந்து பீரிட்டு எழுந்த விம்மல் ஒளியை கேட்டு மறுபுறம் திரும்பிய அவன் மனம்
அந்த காட்சியைக் கண்டு பச்சாதாபத்தில் நொந்து உருகி போயிற்று. வெயிலிலே துவண்டு வாடிப்போனதொரு பசுங்கொடியைப் போல் சுவரின் மீது சோர்ந்து சாய்ந்து கொண்டிருந்த தேவகி கரங்களில் முகத்தை பதித்து கொண்டு நெஞ்சு வெடித்துவிடும் போல் விம்மி அழுது கொண்டிருந்தாள். உலகிலே தன் மீது சிறிது அன்புடன் இருந்த அந்த ஒரு ஆத்மாவும் சில மணி நேரங்களில் தன்னை விட்டு பிரிந்து சென்றுவிடும் என்று அறிந்ததில் ஏற்பட்ட அவளது துயரத்தின் அளவை ஒருவராலும் ஊகிக்க முடியாது. உலகமே சூன்யமாகி இருண்டு விட்டதைப் போன்று தனிமையின் பயங்கரம் அவளது நெஞ்சை சுக்கள் சுக்கலாக பிளந்து கொண்டிருந்தது. தேவகி, இப்படி எல்லோரும் அழ ஆரம்பித்தால் முடிவு என்ன? கண்களை துடைத்து கொண்டு கீழே போய் வேலையை கவனி போ என்று அன்புடன் ஈஸ்வரன் கனிந்து கொண்டான். அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்ட அவள் அதற்கு மேல் அங்கே நிற்கவே இல்லை. மின்னலை போன்ற வேகத்தில் மாடிப்படிகளை கடந்து வேகமாக கீழே ஓடிச் சென்ற அவள் கண்ணீரும் கம்பளையுமாக சமையல் அறைக்குள் வந்து நின்றாள். என்ன தேவகி, என்ன என்று வியப்புடன் கேட்ட சௌபாக்கியம் கையில் பிடித்திருந்த கரண்டியை கீழே போட்டுவிட்டு ஆவலுடன் முன்னோக்கி வந்தாள். துக்கத்தில் தேவகியால் அதிகம் பேச முடியவில்லை. மாமா இனி பிழைக்க மாட்டாராம் என்று முடிக்காமல் விக்கியபடி தரை மீது உட்கார்ந்து விட்டாள். என்ன என்று திகைப்புடன் கூறிய சௌபாக்கியம் ஒரு கணம் செயலற்று நின்று விட்டாள். சாவு என்ற வார்த்தைக்கு ஒரு தனி மகிமை இருக்கத்தான் இருக்கிறது. எத்தனை கடின சித்தர்களையும் அந்த வார்த்தை ஒரு வினாடி ஸ்தம்பிக்க செய்து தவறுவதே இல்லை. வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களினால் கடினமாயிருந்த சௌபாகியத்தின் இருதயம் கூட அதை கேட்டதும் கொஞ்சம் நெகிழ்ந்து கொடுத்தது. ஐயோ பாவம், தங்கமான மனுஷராச்சே, அவருக்கு பகவான் இன்னும் கொஞ்சம் ஆயுசை கொடுத்திருக்கப்படாதா என்று சூழ் கொட்டிக்கொண்டே அடுப்பிலே பொங்கிக் கொண்டிருந்த பால் பாத்திரத்தை கீழே இறக்கி வைத்தாள். பிறகு திடீரென்று நினைத்து கொண்டவள் போல், நான் சொல்ல வேண்டாம் என்றுதான் இருந்தேன். நேற்று ராத்திரி இங்கே வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போறச்ச ரொம்ப நாழி ஆயிடுத்தல்லவா. அப்போ நம்ம பங்களா வாசல்ல ஒரு நாய் ஊளையிட்டு அழுது கொண்டிருந்தது. எனக்கு அப்பவே சந்தேகமாக இருந்தது. நாய் அழக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது சரியாகத்தான் இருக்குது என்று விரக்தியாக கூறிவிட்டு மேலே தொடர்ந்தாற்போல், நல்ல பெண், நல்ல மகராசி, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாமனாரை உருட்டி கொண்டு வருகிறாளே, பேஷ், பெண் ஜாதகம் ரொம்ப யோக ஜாதகம்தான் என்று முகத்தை குலுக்கிய சௌபாக்கியம் கிரிஜாவின் மீது அவளுக்கு அது சமயம் ஏற்பட்ட வெறுப்பை எடுத்து காண்பிப்பது போன்று வெண்கல பானையை தூக்கி டனார் என்று பலத்த ஓசையுடன் அடுப்பின் மீது வைத்தாள். பொங்கி எழுந்த துக்கம் தாளாது தர்மம்பால் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள். தானே அழுது ஓய்ந்தாள் ஒழிய அவளது துக்கம் தனியாது என்று உணர்ந்த ஈஸ்வரன் அவளை தனியே ஹாலில் விட்டுவிட்டு தனது அறைக்குள் சென்று விட்டான். ஜன்னல் வழியே வானவெளியை உற்று பார்த்தான் அவன். விடிஞ்சி கொஞ்ச நாழிகைதான் ஆகியிருந்தது. அதற்குள் கோடை சூரியன் தனது கொடுமை மிகுந்த கிரணங்களை வீசிக்கொண்டு தனது உக்ர பவனிக்கு கிளம்பி விட்டிருந்தான். சுள்ளென்று முகத்தின் மீது வந்து தாக்கிய கதிரவனின் கிரணங்களை பொருட்படுத்தாது துயரமே வடிவாக நின்று கொண்டிருந்தான் ஈஸ்வரன். முந்தைய நாள் இரவு பசுபதி ஐயர் அவனுடன் அந்தரங்கமாக எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். தந்தையின் அந்திய காலம் சமீபத்தில் இருந்ததை அவன் அப்பொழுது கொஞ்சமும் உணரவே இல்லை. சிரமத்துடன் மூச்சு விட்டு கொண்டிருந்தார். எனினும் அவர் முகம் தெளிவாகத்தான் இருந்தது. இரவு தூங்கும் முன் அவரை பரிசோதனை செய்த டாக்டருக்கு அப்பொழுது அவர் தேகநிலை பற்றி அதிருப்தியாக எதுவும் கூற முடியவில்லை. தந்தை அப்பொழுது கூறிய விஷயங்கள் யாவும் உணர்ச்சி வசத்திலே பேசப்பட்டவை என்றுதான் அவன் கருதினான். ஆனால் அவைகள்தான் இறுதி மொழிகள் என்பதை அவன் நினைக்கும் பொழுது துக்கம் அவனது நெஞ்சை பலமாக அமுக்கியது. இரவு 12 மணி இருக்கும். படுக்கை கொள்ளாத ஈஸ்வரன் தந்தையின் அறைக்குள் எட்டி பார்த்தான். யாரது? ஈஸ்வரனா, வாப்பா, உன்னைத்தான் கூப்பிட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். நீயே வந்து விட்டாய் என்று அழைத்தார் பசுபதி ஐயர். தூங்கவில்லையப்பா? என்ன வேணும் என்று அன்புடன் வினவியபடி விளக்கை ஏற்றிவிட்டு படுக்கை அறையில் வந்து உட்கார்ந்து கொண்டான் ஈஸ்வரன். கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்திருந்த அவர் தனது தளர்ந்த வலது கரத்தினால் தனையனது கரங்களை பற்றி கொண்டு வெகு நேரம் பேசாது இருந்தார். அது சமயம் அவரது மனதிலே நிகழ்ந்து கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டங்களின் சாயையே, அவரது நலிந்த வதனத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஈஸ்வரன். என் சுய நினைவு இருக்கும் பொழுது இதை சொல்லிவிடத்தான் உன்னை அழைத்தேன். என்னுடைய உயில் பக்கத்து அறை இரும்பு பெட்டியில் இருக்கிறது. என் காரியங்கள் நடந்த 10வது தினம் அதை பார்த்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பது என் விருப்பம்
என்றார் சாவதானமாக அவர். என்னப்பா, அதையெல்லாம் பற்றி இப்பொழுது என்ன யோசனை என்று வியாகுலமிக்கவனாக கடிந்து கொண்டான் அவன். நீ உன்னை வேண்டுமானால் ஏமாற்றிக்கொள், ஆனால் நான் என்னை ஏமாற்றிக் கொள்ளப் போவதில்லை. இதுதான் என் கடைசி படுக்கை. அதை நான் அறிவேன் ஈஸ்வரா. நோயாளியாக படுத்திருந்து எனக்கு வாழ்க்கை அழுத்து விட்டது. இதுவரை நான் சாவை இப்படி எதிர்கொண்டு அழைத்ததே இல்லை. ஆனால் அன்று இரவு அந்த சம்பவத்திற்கு பிறகு எனக்கு வாழ்க்கையிலே இருந்த கொஞ்ச நஞ்ச ஆசையும் விட்டு போயிற்று. என் கண் முன்னே என் கற்பனை கோட்டை தகர்ந்து பொடியாகும் முன்னே இதை விட்டு போய்விட்டால் போதும் என்று இருக்கிறது என்று நிதானமாக பேசிய அவரது வார்த்தைகள் கிணற்றுக்குள்ளிருந்து ஒலிப்பதைப் போன்று மெல்ல கேட்டன. அவரது உள்ளத்தை வருத்திய துன்பத்தின் ஆழத்தை உணர்ந்து மனம் கசிந்து போன ஈஸ்வரன், அண்ணன் தம்பி சண்டைகள் உலகத்தில் சகஜம்தானே அப்பா. ஜெயராமனுக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருப்பதை தவிர வேறு என்ன நடந்துவிட்டது? நீங்கள் வீணாக மனதை அலட்டிக் கொள்கிறீர்கள் என்று தேர்தல் கூறினான். சாதாரண சண்டைதான். ஆனாலும் உங்கள் உள்ளத்திலே ஒருவர் மேல் ஒருவர் எத்தனை துவேஷம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த அத்தாட்சி ஒன்றே போதாதா? ஒரே பெற்றோர்களுக்கு பிறந்து ஒரே வீட்டில் ஒன்றாக வளரும் உங்களுக்குள் எத்தனை பகை! எனக்கு பின் ஏற்பட போகிற அலங்கோலத்தின் ஒரு சிறு ஆரம்பத்தை அன்றைய இரவு கண்ணால் கண்டேன். என் மனம் பெரிய அதிர்ச்சியை அடைந்துவிட்டது. நான் பட்ட வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கும் மேற்கொண்ட சிரமங்களுக்கும் முடிவு இதுதானா என்று எண்ணும் பொழுது என்று நிறுத்தினார். மூச்சுவிட முடியாது. தந்தையின் துயரம் தன் மனதை பெரிதும் பாதித்தது எனினும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், அப்பா, என்னவெல்லாமோ நினைத்து கொண்டு தூங்காது உடம்பை அலட்டிக் கொள்கிறீர்கள். போதும் இந்த பேச்சு என்று அன்புடன் கடிந்து கொண்டான் பிள்ளை. இங்கிருந்து நீ எழுந்து போகும் முன் கடைசியாக உன்னிடம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது ஈஸ்வரா. சில தினங்களுக்கு முன்புதான் அந்த உயிலை எழுதினேன். அது சரிதானா என்று ஒரு சந்தேகம் சில நாட்களாக என் மனதை அரித்து கொண்டிருந்தது. அன்றைய இரவு சம்பவத்திற்கு பிறகு அது நியாயம்தான் என்று எனக்கு படுகிறது. அதில் கண்டிருக்கும் ஷரத்துக்களின்படி என் சொத்து விநியோகிக்கப்பட வேண்டும். முதலில் படிக்கும் பொழுது நான் பாரபட்சமாக இருந்ததாக உங்களுக்கெல்லாம் ஒரு பிரமை ஏற்படலாம். ஆனால் நான் உங்கள் ஒருவருக்கும் அதில் துரோகம் செய்யவில்லை என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அறிவீர்கள் என்று கூறிவிட்டு சிறிது நேரம் பேசாதிருந்தார். ஈஸ்வரன் மௌனமாக இருப்பதை உணர்ந்த அவர் தொடர்ந்தாற்போல், சந்துருவை பற்றி நான் என்னவெல்லாமோ எண்ணியிருந்தேன். அவன் தயாள் தாட்சணியமற்றதொரு மூர்க்கனாக மாறிவிட்டது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. ஜெயராமனை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல தயாராயில்லை. பிடிவாதக்காரனாகவும் துர்க்குணம் நிறைந்தவனாகவும் சிறு பிராயத்திலிருந்தே வளர்ந்து விட்டான். தற்பொழுது இந்த நிலையில் என் நம்பிக்கையெல்லாம் உன்னிடம்தான் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்கிறவன் நீ ஒருவன்தான். சந்துருவும் ஜெயராமனும் ஒன்றாக வாழ்வது இனி சாத்தியமானதல்ல. சந்துரு கெட்டிக்காரன், எப்படியோ பிழைத்து கொண்டு விடுவான். ஜெயராமன் வெறும் முரடன், அவ்வளவுதான். வெகுளி, உலகம் தெரியாதவன். அவனை நினைக்கும் பொழுதுதான் என் மனம் என்று மூச்சு திணறிய பசுபதி ஐயர் இருமிக் கொண்டு எழுந்து சாய்ந்த வாக்கில் படுக்கையில் உட்கார்ந்தார். ஈஸ்வரனின் நெஞ்சை துக்கம் பிடித்து கொண்டது. அவன் பதில் அளிக்கும் முன், ஜெயராமனை கைவிட்டு விடாதே ஈஸ்வரா. அவனுக்கு தொழில் அனுபவம் வரும் வரை கொஞ்ச காலமாவது அவனுக்கு உதவி செய். பாவம் குழந்தை, அவன் என்ன கண்டான் என்று கூறிய பசுபதி ஐயர் பச்சிலும் குழந்தையைப் போன்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். தந்தையின் வருத்தத்தை காண சகிக்காத ஈஸ்வரன் மனமிளகி போய் அவரது கண்ணீரை கையினால் துடைத்து விட்டு கொண்டே, அப்பா, இப்படி பேசிக்கொண்டு போனால் உடம்பிற்கு பலகீனம் அதிகம் ஏற்படும். போதும், தூங்குங்கள் என்றான் அதட்டியபடி. ஆனால் பசுபதி ஐயர் அத்துடன் நின்றுவிடவில்லை. அடுத்தபடியாக உன் தாயாரின் பிரச்சனை. அவள் மட்டும் என்ன யௌனவ மங்கையா? என்னை விட சில வயதுகளே சிறியவள். எனக்கு பின் தனிமையையும் வயோதிகத்தையும் அதிகம் உணர்ந்து தவிக்கப் போகிறாள். பேதை. சந்துருவிடமோ ஜெயராமனிடமோ அவள் அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்க முடியாது. குற்றம் நிறைந்தவள், துர்க்குணங்கள் பலவற்றுக்கும் இருப்பிடம் என்றாலும் ஈஸ்வரா, அவள் உன் தாயார். அவளை நீ ஒருபொழுதும் புறக்கணிக்கவே கூடாது. அவளது கடைசி காலம் வரை சந்தோஷமாக வைத்திருப்பதாக எனக்கு நீ வாக்கு கொடுக்க வேண்டும். அப்படி உன் வாயால் ஒப்புக்கொண்டால் என் ஆத்மா சாந்தியுடன் இங்கிருந்து பிரிந்து செல்லும் என்றார் துக்கத்தினால் தடைப்பட்ட குரலில் அவர். கண்களில் படர்ந்து நின்ற கண்ணீரை சமாளித்து கொண்ட ஈஸ்வரன், அப்பா, சத்தியமாக அம்மாவை நான் வைத்து காப்பாற்றுவேன். அதை பற்றி கவலையே வேண்டாம்.
என்று உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு தந்தையின் முகத்திலே அரும்பி நின்ற வியர்வையை துடைத்து விட்டான். பசுபதி ஐயர் சோகம் நிறைந்ததொரு புன்னகை செய்தார். இன்னமும் ஒரு வேண்டுகோள் ஈஸ்வரா. இது அந்த பெண் தேவகியை பற்றியது. சாப்பாட்டிற்கு கஷ்டப்படாதிருக்கும்படி அவளுக்கு ஏதோ செய்திருக்கிறேன். என்றாலும் எனக்கு பின் அவள் மனித சகாயமே இன்றி அனாதையாகி விடுவாள் என்று சொல்ல தேவையில்லை. அவள் மனதிற்கு உகந்த கணவனை தேடி அவளுக்கு மனம் செய்வித்து அவளை ஒரு நல்ல நிலையில் கொண்டு விடுவது உன்னுடைய கடமை. நீ அமெரிக்காவிலிருந்து வருவதற்குள் தேவகியை பற்றி நான் பலவெல்லாம் கனவுகள் கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் கடவுளின் கிருபை வேறு விதமாக இருந்தது. இந்த சமயத்தில் நான் வேறு எதை பற்றியும் பேசுவதில் பயனே இல்லை. எனக்கு பின் நீதான் தேவகியை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆதரவற்ற அந்த குழந்தையை கைவிட்டால் எனக்குத்தான் மகா பாவம் என்று கூறிய பசுபதி ஐயர் அவன் முகத்தை ஆவலுடன் பார்த்தார்.